இப்ப என்ன பண்ணுவாங்க? என்ன நடக்கும்? மொத்த அமைச்சரும் விக்கிற வண்டியில் இருப்பாங்க, மொத்த பாராளுமன்ற உறுப்பினர் 40 பேர் விக்கிற வண்டியில் இருப்பாங்க, மொத்த சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருப்பாங்க, எல்லா மாவட்ட செயல ஒன்றிய செயலர் இருப்பாங்க. விக்கிற வண்டி இன்னும் கொஞ்ச நாள் பிதுங்கி வெளியும். யாரும் எங்களை போல என் தங்கை தம்பிகளை போல நின்று பேச முடியாது, ஒன்று இல்லை. அப்ப எத்தனை வீடு எத்தனை ஓட்டு அது கணக்கெடுத்து ஒரு ஓட்டுக்கு இப்ப நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். வேகமான வேலை செய்ய போக 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 5000 கொடுக்கலாம் இருக்கிறது 7000 ஆகும், 8000 ஆகும், 10,000 ஆகும், 15,000 கூட வரலாம் ஒரு ஓட்டுக்கு. எங்களால முடிஞ்சது அதை எங்களால முடிஞ்சது செஞ்சு விட்டு போவோம், அவ்வளவுதானே. வாக்குக்கு பணம் கொடுக்கிற அரசியலை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சகித்துக் கொள்கிறீர்களா? நீங்க என்னைக்கு பாருங்க, இங்க பாருங்க, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வெற்றியை வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்ல தீர்மானிப்பவர்கள், வாக்கை எண்ணுகிறவன் தாண்டா தீர்மானிக்கிறார். அன்னைக்கே முடிவிட்டார். 40 ஓட்டில் காட்டுமன்னாரை கோயிலில் என் அண்ணன் திருமாவளவன் தோற்றார் என்று அறிவிக்க சொல்லுகிறது இந்த அதிகாரம். 40 ஓட்டு ஒரு ஓட்டா? அதே 40 ஓட்டில் இந்த இப்போது சபாநாயகர் இருக்கிற ஐயா அவர்கள், அப்பா அவர்கள் ராசிபுரத்தில் தோத்து போனார் என்று சொல்கிறார்கள். ராதாபுரத்தில் 40 ஓட்டு எல்லாம் ஒரு ஓட்டா? இப்போது விருதுநகரிலே என் அன்பு தம்பி விஜய் பிரபாகரன் ஐயா, கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அன்பு மகன், அவன் வென்று விடுவான் என்று நான் நம்பினேன். கடைசி வரை அவன் தான் முந்தி போயிட்டு இருந்தான். 4000 ஓட்டில் தோற்று விட்டான் என்று அறிவிக்க சொல்கிறது இந்த அதிகாரம். ஏன் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கிறார்? அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு மாவட்ட செயலாளர் போல இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்கள். இது சத்தியத்திலும் சத்தியமான உண்மை. யாராவது மறுக்க முடியுமா? கேள்வி யாரும் மறுக்க முடியாது, உண்மை. எங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கொண்டே வரார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று விடுகிறது. 8 விழுக்காட்டுக்கு மேல நகரல. 6 மணி நேரமா ஒரு ஓட்டு ஏத்தல. ஏன்? அதிகாரம். வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.